ओके सो अभी आ गया हमारा ब्लॉन्डर्स. ஓகே இந்த பிளாண்டர்ல யாருக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த சாட் பாக்ஸ்ல நீங்க போடணும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு இந்த பிளாண்டர்ஸ் பத்தி. ஸோ இங்க நான் 3 பிளாண்டர் பத்தி நம்ம பேச போறோம். இந்த ब्लॉन्डर्स நம்ம எப்போ எப்போ यूज பண்ணுவோம்? हम लोग ब्लॉन्डर्स कब यूज करते हैं, हमें कब कब जरूरी होता है ब्लॉन्डर्स को यूज करने के लिए? प्लीज आप चैट बॉक्स में डालिए कब कब हम यूज करते हैं ब्लॉन्डर्स को, और क्यों हमें ब्लॉन्डर्स यूज करना चाहिए, कब यूज करना चाहिए. हाईलाइट्स या हाई लिफ्टिंग के लिए गुड. मोर गुड. हेना हेयर या एश कलर करने के लिए, कूल कलर करने के लिए. गुड गुड. ओके. यस. तो ब्लॉन्डर्स हमें कब यूज करना चाहिए? जब हमें किसी लेवल को अचीव नहीं कर पाते हैं तब हमें ब्लॉन्डर यूज करना चाहिए. और जब हमें एश कलर करना है या किसी अनवांटेड टोन को रिमूव करना है तब हम हमारा ब्लॉन्डर्स यूज करते हैं, जिसको हम प्री लाइटनिंग भी बोलते हैं. बहुत सारे लोग उसको ब्लीच भी बोलते हैं. सब एक ही वर्ड है. हमारे वेला में हम ब्लॉन्डर्स उसको बोलते हैं जिसको हम बोलते हैं प्री लाइटनिंग. ओके. हमारे पास 3 ब्लॉन्डर्स है. तीनों में डिफरेंस क्या है उसके बारे में भी हम जानेंगे. நம்ம வெள்ளால பாத்தீங்கன்னா 3 பிளாண்டர்ஸ் இருக்கு. இந்த மூணுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஸோ எல்லாருமே நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க பிளாண்டர் எப்போ எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், ஹெனா ஹெனா ஹேர் ரிமூவ் பண்ணும்போது, இல்லை நம்ம ஆஷ் கலர் பண்ணும்போது, இல்லை எப்பயாச்சும் நம்ம கலர்ஸ் பண்ணணும் பட் கலர் வந்து அந்த அளவுக்கு லிஃப்டிங் பண்ணி கொடுக்காதுன்னு நம்ம பிளாண்டர்ஸ் யூஸ் பண்றோம். எஸ். ஓகே. ஸோ நம்ம பிளாண்டர் வந்து ஃபர்ஸ்ட் பிளாண்டர் என்கிட்ட பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? மல்டி பிளாண்டர் இருக்கு. இந்த மல்டி பிளாண்டர் பவுடர் பாத்தீங்கன்னா ஐ திங்க் நாங்கள் ஐ மீன் இந்த மல்டி பிளாண்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஹெனா ஹேர் கலர்ஸ் நீங்க சொன்னீங்களா, நிறைய பேர் ஹெனா பண்ணிட்டு வருவாங்க. அதை ரிமூவ் பண்ணோம் ஆர் அதை உங்களுக்கு வாஷ் அவுட் பண்ணோன்னா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஹேர்ல ஆல்ரெடி ஏதாச்சும் கலர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க வேணும்னா மல்டி பிளாண்டர் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி பிளாண்டர் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். ஏன் பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுக்கும்னா இதுக்கு உள்ள ஆன்டி எல்லோ மாலிகல்ஸ் இருக்கும். இந்த ஆன்டி எல்லோ மாலிகல்ஸ் நம்ம ஹேர்ல என்ன பண்ணி கொடுக்கும்னா ப்ரீ லைட்னிங் பண்ணும்போது நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல வேற டோன் இருக்கும், ஒரு இடத்துல வேற டோன் இருக்கும். ஸோ அன்இவன் டோனு கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த மல்டி பிளாண்டர்ல இருக்கிற ஆன்டி எல்லோ மாலிகல்ஸ் ஈவன் டோன் எடுத்து கொடுக்கும். அந்த வார்ம்த் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த மல்டி பிளாண்டர் ஆல்ரெடி கலர் ஆன ஹேருக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம், நேச்சுரல் ஹேருக்கு கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் ஹென்னா ஹேர் பண்ணிட்டு வருவாங்க, அவங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹென்னா இருக்கும்போது அவங்களுக்கு ஆரஞ்சு டோன் இல்லைன்னா ரெட் டோன் நிறைய இருக்கும் அவங்க ஹேர்ல. ஸோ அந்த டைம்ல மல்டி பிளாண்டர் நீங்க ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம். அகைன் இல்ல உங்களுக்கு நேச்சுரல் ஹேர்ல ஏதாச்சும் லிஃப்டிங் பண்ணோன்னா அகைன் நீங்க மல்டி பிளாண்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே. இது யூஸ் பண்ணோன்னா என்ன மாதிரி ரிசல்ட் எனக்கு எடுக்கும்? ரூட்ஸ்ல இருந்து எண்ட்ஸ் நமக்கு ஈவன் கூல் டோன் எடுத்து கொடுக்கும். ஏன்னா இதுல ஆன்டி எல்லோ மாலிகல்ஸ் இருக்கு. ஓகே. இதுல 5 டெவலப்பருமே நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் 40 ஓலியம் போடலாமா இல்ல 30 ஓலியம் போடலாமா, நான் 7 லெவல் போடணும் இல்லைன்னா 10 லெவல் போடணும் இல்லைன்னா ஆஷ் கலர் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இங்க இருக்கிறது 5 டெவலப்பருமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அதுல பார்த்துருப்பீங்க 20 ஓலியம், 30 ஓலியம், 40 ஓலியம், 13 ஓலியம், 6 ஓலியம் எல்லாத்துல ஒரு பெர்சன்டேஜ் போட்டிருக்கோம். 1.9%, 4%, 6%, 9%, 12%. நான் ஒரு சிம்பிள் வேல் சொல்றேன். இந்த பெர்சன்டேஜ் அதுல பாத்தீங்கன்னா அந்த டெவலப்பர்ல இருக்கிற ஒரு பவர். ஸோ இங்கல இருந்து நான் இங்கல இருந்து வேற ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போறேன். நான் ஃபிளைட்ல போனேன்னா ரொம்ப கம்மி நேரம் தான் ஆகும். நான் பஸ்ல போனேன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி நேரம் ஆகணும். நான் சைக்கிள்ல போனா இன்னும் கொஞ்சம் கம்மி நேரம், ஐ மீன் வந்து அது லேட் ஆயிட்டே இருக்கும். ஆனா ஃபிளைட்ல போகும்போது நான் 2 ஹவர்ஸ்ல மேபி போகலாம். நான் ட்ரெயின்ல போகும்போது இல்ல பஸ்ல போகும்போது மேபி எனக்கு ஒரு 5 ஹவர்ஸ் ஆகும். மேபி நான் சைக்கிள்ல போகும்போது எனக்கு ஒரு 2 டேஸ் ஒரு 3 டேஸ் கூட ஆயிரும். ஆனா கடைசியில என்ன ஆகும், எல்லாமே அந்த ஊருக்கு போய் நம்ம சேருவோம். பட் இந்த இடத்துல நம்ம ஹேர் பார்த்துட்டு, நிறைய ஹேருக்கு திக் ஹேர் இருக்கும், நிறைய ஹேருக்கு ஃபைன் ஹேர் இருக்கும், நிறைய பேருக்கு ஆவரேஜ் ஹேர் இருக்கும், நிறைய பேருக்கு ஹேர் ஆல்ரெடி ஸ்பிட் அண்ட் சார் டேமேஜ் ஹேர் இருக்கும். இந்த ஹேருக்கு பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணோம். கேன் யூ மியூட் கைஸ் திஸ் கை? ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரி டெவலப்பர் நீங்க செலக்ட் பண்ணணும்னா அந்த ஹேர் ஒரு செக் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திக் ஹேர் அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஹேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஹேர்ல என்ன பண்ணலாம்னா நம்ம 40 ஓலியம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம மல்டி பிளாண்டர். இதுல பாத்தீங்கன்னா 7 போட்டிருக்கு. ஸோ இது எத்தனை லெவல் லிஃப்ட் பண்ணி கொடுக்கும்னா 7 லெவல் லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். நீங்க ஒரு இடத்துல இருந்து 7th லெவலுக்கு ஒரே வாட்டி நீங்க போகலாம். அது டிபெண்ட்ஸ் இருக்கு நீங்க என்ன டெவலப்பர் யூஸ் பண்றீங்க. 1.9% இருக்கிறது ரொம்ப கம்மியான டெவலப்பர்ஸ். அதை யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்லோலி வேலை செய்யும். ஆனா கடைசியில அதுவும் 7 லெவல் லிஃப்ட் பண்ணி கொடுக்கும்.
40 வால்யூம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு 7 லெவல் லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். பட் ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும். ஆனா என்ன ஆகும்னா ரொம்ப ஃபாஸ்டா போகும்போது சம்டைம் சம் ஹேர்ல டேமேஜ் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு அது விசுவல் செக் பண்ண தெரியாது. மேபி நிறைய பேர் வந்து ஈவென்ட் டோன் ஐ மீன் ஈவென்ட் அப்ளிகேஷன் பண்ண தெரியாது. ஸோ அந்த டைம்ல அது தப்பாயிரும். என்னோட சஜஷன் எப்பவுமே என்ன இருக்கும், 7 லெவல் நம்ம போறோம், அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை 1 ஹவர் எக்ஸ்ட்ரா ஆனா கூட பரவாயில்ல. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த ஹேர் நல்லா இருந்தா நம்ம ஹாப்பி இருப்போம், கிளைண்ட் ஹாப்பி இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க நம்ம கிட்ட வரும்போது ஓகே நம்ம ப்ரீ லைட்னிங் பண்ணோம், டேமேஜ் இல்லாம நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும். எஸ், ஸோ இதுதான் நம்ம 5 டெவலப்பருமே யூஸ் பண்ணலாம். ஆனா 5 டெவலப்பர் யூஸ் பண்ணும்போதே நீங்க அந்த ஹேரோட குவாலிட்டி பார்க்கணும். அந்த ஹேரோட டெக்ஸ்சர் அண்ட் பொராசிட்டி நீங்க பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டெவலப்பர் டிசைட் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மினிமம் டெவலப்பர் எடுத்த பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமா ஆகும், பட் ரொம்ப நல்லா இருக்கும். सो நான் ஒரு வாட்டி हिंदी அப்படியே சொல்லிடுறேன். ओके, हमारे पास यहाँ पे मल्टी ब्लॉन्डर जो है, ये मल्टी ब्लॉन्डर हम मल्टीपर्पज के लिए हम यूज करते हैं. एग्जाम्पल के लिए कि अगर किसी क्लाइंट ने ऑलरेडी कलर्स किया है और उनको कुछ कलर्स चेंज करना है, उनको प्री लाइटनिंग करना है, या उनको कुछ अलग से डिफरेंट कलर्स करना है, या उनके हेयर के ऊपर हमें ऐश कलर करना है, किसी ने हेना किया है, तो अगर ऐसा हमें करना है, हेना किया उसको हमें रिमूव करना है, तो मल्टी ब्लॉन्डर बेस्ट रहेगा. क्यों ये बेस्ट रहेगा? क्योंकि ये इसके अंदर में जो है एंटी येलो मॉलिक्यूल्स, वो हमारे हेयर में जो वार्मथ होता है, जो अगर मान लो हम प्री लाइटनिंग कर रहे हैं, अगर रेड या ऑरेंज या येलो बहुत ज्यादा अगर आ रहा है, उस वार्मथ को ही कम करके देता है. तो इसको हम सिंपल वे में क्या बोलते हैं, एक आपको कूलर रिजल्ट लेके देने वाला है. नेक्स्ट, इसमें 5 और डेवलपर है हमारे पास. कलर टच में 2 डेवलपर है हमारे पास, कोलिस्टोन परफेक्ट में 3 डेवलपर. अभी तो जो नया वाला है उसमें अभी टोटल 5 है, तो आप पांचों का पांचों डेवलपर यूज कर सकते हैं. लेकिन कौन सा डेवलपर कब यूज करना चाहिए, क्योंकि आप लोग बार बार पूछते हैं कि सर 40 वॉल्यूम डालूं 30 वॉल्यूम डालूं. हमेशा आपको ये रखना है कि आपका हेयर का टेक्सचर कैसा, आपके क्लाइंट का हेयर का टेक्सचर कैसा है, क्योंकि हर टाइम टेक्सचर तो एक जैसा नहीं होगा. तो टेक्सचर एंड हेयर का जो पोरोसिटी है उसके ऊपर आपको डिपेंड करना पड़ेगा कि हमें कौन सा डेवलपर यूज करना चाहिए. तो एग्जाम्पल के लिए मान लो अगर मेरा हेयर थिक है और मेरा हेयर ज्यादा स्ट्रेंथ है, अगर वेरी रेसिस्टेंट है, तो ऐसे हेयर में मैं 40 वॉल्यूम 30 वॉल्यूम यूज कर सकता हूँ. डिपेंड रहेगा आपको उसका हेयर का इलास्टिसिटी चेक करने के लिए. पांचों का पांचों डेवलपर आपको मैक्सिमम अप टू 7 लेवल लिफ्ट करके देता है. लेकिन इसमें क्या रहेगा, अगर 40 वॉल्यूम डालते हैं तो थोड़ा स्पीड में काम करेगा, 1.9% अगर डालते हैं तो स्लोली काम करेगा. तो बेटर मैं यही सजेस्ट करूंगा कि धीरे धीरे काम करें. एंड ऑफ द डे वो हेयर का क्वालिटी अच्छा रहेगा, क्योंकि जब हेयर का क्वालिटी अच्छा रहेगा तो क्लाइंट आपके पास बार बार आएंगे. यस, जो नेक्स्ट प्रोडक्ट है अब जोशना मैम आपको बताएंगे. So guys, I'm going to talk about soft blonde. Okay. So soft blonde is specially designed for your scalp application. Okay. Whenever you're doing an application for your scalp, you are doing with the soft blonde. Why? Because soft blonde, first of all, it is oil infused cream blonders. Okay. It is a cream blonder. ये specially आपके roots के applications के लिए बनाया गया है. And whenever you are doing applications for your roots, 1.9% and 4% will be an ideal developers. More than that you're not supposed to use, because more than that might create a little bit of issues in your scalp. Because क्या होता है जब आप blonders करते हो length में, हमारे length में we don't have so much of heats, but when it comes to root has a heat on it, so automatically जो roots का heat है वो lifting में help करता है. So eventually you might end up hurting your scalp, your client's scalp. So I would suggest 1.9% and 4% is an ideal ratio, ideal developers for your soft blonde whenever you're applying in the roots. Okay. First and importantly, it is also giving you up to 7 level of lift. As I said, it has a oil infused, which is your enriched with the protecting, it is enriched with the protecting lipids. Okay. जो आपके ये flower दिख रहे हैं, ठीक है, which is known as a chamomile, right? इससे आपको क्या मिलता है, इससे आपके केयरिंग लिपिड्स मिलते हैं, जिसकी वजह से आपके रूट्स में हमेशा हेल्दी रहेगा, even if you are using blonders in your roots as well. Now it is saying you use with Veloxin Perfect 6%, 9% and 12%. Now this 6%, 9% and 12% is for your length.
okay, especially for those clients who already has a chemical services on their hair and their hair is very much into a fragile state. Okay, now first of all, if the hair is in a very fragile stage, I would suggest you guys to tell your clients not to do pre-lightening. Okay, because again, pre-lightening is your alkaline level product which has a little bit of properties which might dry your hair. Okay, it might take you to more alkaline side. Now if you don't know about alkaline and acidic, that is your pH values. Okay, जब हम कुछ भी alkaline product लगाते हैं आपके hair में, that gonna make your hair little dry or maybe little into your higher level, and जब हम oily products use करते हैं तब it's gonna go in the acidic level. Okay, pH level is your potential of hydrogen. Now the blonders are automatically in a alkaline level. That is the reason हम हमेशा बोलते हैं कि अगर hair में कुछ damages है, कुछ chemical damages है, always avoid using pre-lightening. Okay, but for an example, जब आपको high level के colors करने हैं, more than 9-10 levels के color, ठीक है, in that case you have to do a double pre-lightening as well, right? तब आप इसको second option, second application में you can use a soft blonde as well. उस टाइम पे आप soft blonde 6%, 9% and 12% के साथ use कर सकते हो. As my colleague said earlier, you should not be using 12%. I personally, my personal choice is I never use 12% with the blonders because it might create a problem in your hair. It might damage your hair as well. Okay, so soft blonde ka simply way mein, if I will make you guys understand, it is specially designed for your root application, and whenever you're doing double application of your blonders, second application if you do with the soft blonde, it might give you a good proper level of lifting, as well as it has a caring lipids on it, resulting it might not make your hair more dry. Okay, that's about your soft blonde. Any doubts, guys? Okay, now next product, Naveen is gonna explain you. Okay. ஓகே, ஸோ சாஃப்ட் பிளாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்? இந்த சாஃப்ட் பிளாண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ்ல வரும், ஸ்பெஷலி டிசைன் ஸ்கல்ப்காக பிளஸ் ஒரு சென்சிடைஸ் ஹேர் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு பண்ணலாம். ஓகே, ஸ்கல்ப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு மாடல் வந்து ஸ்கல்ப்ல ஆஷ் கலர் பண்ணிருப்போம். அப்போ அந்த டைம்ல பவுடர் பேஸ் யூஸ் பண்ணோம்னா அப்போ ஸ்கல்ப்ல இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக நான் இதுல லிப்பிட்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணி கொடுக்கும், நம்ம ஸ்கல்ப்ல இருக்கிற மாய்ஸ்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுக்கும், பிளஸ் ஹேர்ல இருக்கிற மாய்ஸ்சர் கூட அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். பிளஸ் லெவல் ஆஃப் லிஃப்டிங் சேம் தான், அப் டு 7 லெவல் ஆஃப் லிஃப்டிங் பண்ணி கொடுக்கும். 5 டெவலப்பர் இருக்கு, 5 டெவலப்பருமே யூஸ் பண்ணலாம். ஆனா ஸ்கல்ப் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் 20 வால்யூம், பட் அந்த ஸ்கல்ப் செக் பண்ணுங்க எப்படி இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். 30-40 நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஸ்கல்ப். ஸோ அதை பார்த்து நீங்க பண்ணலாம். நிறைய கிளைண்ட்ஸ்க்கு நீங்க பாப்பீங்க ஹேர் வந்து ஆல்ரெடி ப்ரீ லைட்னிங் பண்ணியிருப்பாங்க, திருப்பி அவங்களுக்கு ப்ரீ லைட்னிங் பண்ணி ஒரு 10 லெவலுக்கு போகணும், 9 லெவலுக்கு போகணும், 7 லெவல் பண்ண இன்னும் 4 போகணும். அந்த டைம்ல பவுடர் பேஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஹேர் கொஞ்சம் ரஃப் ஆயிடும். நீங்களும் ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த சாஃப்ட் பிளாண்ட் அந்த மாதிரி ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஹேர் நல்லா சாஃப்ட் ஆகும். அண்ட் ஸ்பெஷலி டிசைன் ஃபார் ஸ்கேல்ப். Guys, is there any problem in the audio? Still not clear. Yeah, Clear. she's saying. Sir, voice okay. You are muted. My voice is clear now? My voice is clear? Yes, sir. Yes, no problem. Okay. So இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்னா, நம்ம இந்த சாஃப்ட் பிளாண்ட் என்ன மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ சாஃப்ட் பிளாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் அப்ளிகேஷனுக்கு பண்ணலாம். நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல போட்டுருந்தேன், என்னன்னா ஒருத்தருக்கு ஆஷ் கலர் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்களுக்கு நான் வந்து இந்த பவுடர் பேஸ் நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன், பிளஸ் எல்லா டைம் வந்து சாஃப்ட் பிளாண்ட் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அதுதான் நம்ம ப்ரொடெக்டிங் லேயர் இருக்கும், ப்ரொடெக்டிங் லிபிட்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணி கொடுக்கணும், ஸ்கேல்ப்ல இருக்கிற மாய்ஸ்சர் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுக்கும், பிளஸ் ஹேர்ல இருக்கிற அந்த மாய்ஸ்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். நம்ம ப்ரீ லைட்னிங் பண்ணும்போது நிறைய கிளைண்ட்ஸ் நம்மள்ட்ட சொல்லுவாங்க, நான் ப்ரீ லைட்னிங் பண்றேன், ஹேர் வந்து ரஃப் ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் அங்கே இருக்காது. இந்த ஸ்பெஷல் பிளாண்ட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. நெக்ஸ்ட், இதுல நம்ம ஸ்கேல்ப் அப்ளிகேஷனுக்கு 30 வால்யூம் 40 வால்யூம் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஸ்கேல்ப், பட் 1.9%, 4% அண்ட் 20 வால்யூம் ஸ்கேல்ப்ல பண்ணலாம்.
ஸ்கேல்ப்ல நான் ஒரு வாட்டி அப்ளிகேஷன் பண்ணேன், नेक्स्ट टाइम एप्लीकेशन பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் डिक्रीज பண்ணிட்டே வரணும். सो यहाँ पे मैंने इनको बोला कि अगर आपको स्कैल्प पे सॉफ्ट ब्लॉन्ड यूज करना है तो 30-40 आप प्लीज मत यूज करना, क्योंकि वो हमारे स्कैल्प के लिए रिकमेंडेड नहीं है. 1.9%, 4% एंड 20 वॉल्यूम आप यूज कर सकते हैं, जिसको हम 6 वॉल्यूम यूज करते हैं, 6 वॉल्यूम भी 6% भी बोलते हैं, ये आप यूज कर सकते हैं. लेकिन अगर आप मान लो पहली बार आप स्कैल्प पे एप्लीकेशन किया 20 वॉल्यूम, उससे फिर नीचे हमारा 13 वॉल्यूम, सेकंड एप्लीकेशन आपका ऐसा होना चाहिए. ये आपके स्कैल्प को हेल्दी रखेगा, प्रोटेक्ट करके रखता है, क्योंकि इसके अंदर में लिपिड्स होता है जो हमारा मॉइस्चर के लिए रहता है. स्कैल्प का भी मॉइस्चर मेंटेन रहेगा, हेयर का भी मॉइस्चर मेंटेन रहेगा, इसके लिए आप ये यूज कर सकते हैं. Okay, guys, next I'm going to talk about your Blonderplex. Okay, so I'm going to share you. Stop share. So, guys, I'm going to talk about Blonderplex. Okay, so Blonderplex is also one of the family of your blonders. Can you guys see the screen? Okay, and this is how the product looks like. And special, the difference between the both of the products are in a powder form. We have a multi-blonde, we have a Blonderplex in a powder form. The major difference between these two products is your the major difference between your blonder, multi-blonde and Blonderplex is your lifting level. Okay, your lifting level, यहाँ पे by mistake it has written 7 level, but the new Blonderplex is gonna give you a 7 level, sorry, a 9 level of lifting, and the multi-blonde is gonna give you a 7 level of lifting, up to 7 level of lifting. Okay, यहाँ पे लिखा हुआ है, products में ही लिखा हुआ है 7 level and 9 level. And multi-use for multi-blondes, multi-use for multi-blonde result whenever you want to do a color which is more than 10 level. Yes, your Blonderplex is an ideal product to pre-light your hair for perfect lightening, even on pre-colored hair. Agar pre-colored hair bhi hai, so it's gonna give you a perfect level of lightening. Okay, contains anti-yellow molecules to help reduce orange, yellow or undertones during the lightening, as it has anti-yellow molecules. Because of that, the undertone, when you do the lifting, when you do a pre-lightening, you might end up getting orange tone, you might end up getting yellow tones. It will be not like that. Okay, you are gonna get a perfect level of undertoning. Okay, and for an on and off scalp, yes, I will not say you can use it. No, I would not say you can use it on scalp. Okay, on scalp के लिए क्या लिखा है? ये पीपीटी शायद पुराना पीपीटी था मेरे पास, दैट इज द रीजन यहाँ पे ये लिखा हुआ है, बट इसका आप ऑन स्कैल्प मैं सजेस्ट नहीं करूंगी. ऑन स्कैल्प के लिए वी हैव अ soft blonde. Okay, and the mixing ratio, as you can see, you can use from 1:1 to 12%. And my again personal suggestion, I don't use with a 12%. I would not suggest anyone to use a 12%. If you are finishing the entire hair within 5 to 10 minutes, yes, you can go with the 40 volume, your 12%. Okay, but if you cannot finish entire hair application in 10 minutes, then I will never suggest 40 volume, which is gonna create an issue in your hair, in your client's hair. Okay, so personal suggestion or professional suggestion, समझ लो 1.9% to 9%